குருவா குருவே துணை. ஈப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் கும்பராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணாமலம் சேட்டு ஜோதிரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு பலன் உங்களுக்கு வாழ்க்கையில் சாதனையா சோதனையா எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையை சாதனையாக மாற்ற உங்களுக்கு ஒரு வசிய மந்திரம் ஒன்று சொல்லுகிறேன். அந்த மந்திரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் அனைத்தும் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்கள் ஜாதக ரீதியாக அந்த வசிய மந்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை பயன்பெற்று நீங்கள் வாழ்க்கையில் அனைத்து வெற்றி பெறலாம், சாதிக்கலாம், வாழ்க்கையை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம். உங்களை வெல்ல யாரும் இல்லாத அளவுக்கு நீங்கள் உற்சாக வீர நடை தலை நிமிர்ந்து நடக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்பொழுது உங்கள் கும்பராசிக்கு பார்த்தீங்களாக்கா 2026 உங்களுக்கு சாதகமாக என்னென்ன நடக்கப் போகிறது. அதாவது 2025 பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு 2025 பார்த்தீங்களா உங்களுக்கு பார்த்தீங்களாக்கா 4 குரு கிரக பெயர்ச்சி நடந்தது. குரு, சனி, ராகு, கேது என்று. இதனால் பார்த்தோம்னாக்கா அவர்கள் இடம் மாறி அமர்ந்தார்கள். குரு பெயர்ச்சி இந்த பயிற்சியால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆஹா ஓஹோ என்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் எதுவும் நடந்திருக்காது. வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் துக்கங்களும் அவமானங்களும் படத்தான் மிச்சம். எதுவுமே நடக்கலை. அப்படி அனைத்தும் தடைப்பட்ட விஷயங்கள் என்னென்ன தடைப்பட்டது 2025 அது அனைத்துமே 2027 நடைபெற்று வெற்றி பெற்று உங்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏழரை சனியே நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை பெரிய அளவு பாதிப்பை தரப்போவதில்லை. உங்கள் ராசியில் ராகுபவன் அமைந்திருக்கிறார். அதனால் பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு 2026 ஏகப்பட்ட கற்பனைகள், அதை செய்யலாம் இதை செய்யலாம், தேவையில்லாத அபரித விபரீத ஆசைகள் இதெல்லாம் வரும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். நல்லது ஏதோ அது மட்டும் செய்யுங்க. உங்கள் ராசியில் ராகு இருப்பது பயப்பட வேண்டாம். சர்பமார்களை வழிபடுவது, சர்ப கன்னிகளை வழிபடுவது உங்களுக்கு ஒரு ஆதாயம் சாதகமாக கொடுக்கும். ராசிக்கு 2 சனி அமர்ந்திருப்பது சனி பகவானால் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு, மன கஷ்டங்கள், பொருளாதார சிக்கல்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதற்கு நீங்கள் வயதானவர்களை நன்றாக பார்த்து கொண்டாலே போதும். வீட்டில் இருக்கும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மாதிரி எல்லாம் அக்கம் பக்கத்திலே தான் யார் வந்தாலும் சரி, வயதானவர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பிளஷிங் கண்டிப்பாக இந்த ஆண்டு தேவைப்படுகிறது. அதனால் குடும்பங்களில் அவர்களை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். உங்களை அவருடைய மனதார வாழ்த்தினாலே போதும். உங்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். அதுவும் இரத்த உறவு இல்லாதவர்களாக ஒரு வயசானவர்களாக உங்களுக்கு ஆதாயமும் இருக்கிறது. அதுவே அதனால் நீங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். உங்கள் ராசிக்கு 6 குரு பகவான் அமர்ந்திருப்பது ரொம்ப நாளாக சரியான ஒரு தொழில் அமையலேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஒரு தொழில் அமையும். தொழிலால் முதலீடால் எந்த லாபம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்க விரிவுபடுத்தலாம். தொழிலில் அதிகப்படியாக ஆட்களை எடுக்கலாம். அதனால் தொழில் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் சிறப்பாக அமையப் போகிறது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் சரி, சொந்த தொழில்னால் இந்த நகை தொழில், ஜவுளி கடை, ஸ்வீட் கடை, பேங்க், ஃபைனான்ஸ், வாய்மூலம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் ரொம்ப டாப்பாக இருக்குது 2026. உங்கள் ராசிக்கு 7 கேது அமைந்திருப்பது கொஞ்சம் கணவன் மனைவி விஷயத்தில் கவனம் தேவை. ஒரு பெரிய போராட்டம் சண்டை கொண்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு சண்டை கொடுத்துருவாங்க. சண்டை வந்துடும். ஆனால் நான் சொன்னதால நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கலாம். சண்டை வரா மாதிரி பார்த்துக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமாக அதேமாதிரி பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரிஞ்சு போகிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு வாய்ப்பு வரும்.
அதை நீங்கள் தவிர்க்கலாம். நண்ப வட்டாரத்தில் நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க, திடீர்னு பகையாயிட்டு உங்களுக்குள்ள விரோதம் ஏற்பட்டுவிடும். இதெல்லாம் நடக்க இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அது மட்டுமல்ல, இன்னும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கலாம்னாக்கா, ஜாயின் கையெழுத்து போடுறீங்கல்ல, சொந்தக்காராக இருந்தாலும் சரி, பந்தக்காரனாக இருந்தாலும் சரி, நண்பன் யாராக இருந்தாலும் சரி, ஜாயின் கையெழுத்து போடுறீங்க, சிக்கலில் போய் மாட்டிக்குங்க. கவனமாக இருங்க, அதில் மீண்டு வர முடியாது. அதுதான் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து, ஓடி ஓடி உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்சுங்கிற காசு அடுத்து கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உங்கள் கூட உங்கள் பாக்கெட்டில் உதாரணத்துக்கு உங்கள் பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபா இருக்குதுன்னா, எதில் இருக்கிற பாத்திரம்னா அதை வாங்காமல் விட மாட்டான். நைஸ் பண்ணி அப்படி இப்படி ஏதாவது சொல்லி அந்த காசை வாங்குறத தூக்கம் இல்லாமல் இருக்காது அவனுக்கு. வாங்கினா தான் அவனுக்கு நிம்மதி. அவன் வாங்கிட்டானாக்கா அடுத்து நமக்கு தூக்கம் வராது. அவன் எப்போ கொடுப்பான், என்ன பண்ணுவான்னு நமக்கு தூக்கம் இல்லாமல் பண்ணிவிடுவான். அதனால் நீங்கள் கஷ்டப்பட்ட காசு யாருக்கும் கொடுத்து ஏமாறாதீர்கள். சீட்டு கட்டுன்னுவாங்க, 1 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடுன்னுவாங்க. இப்படிலாம் எத்தனையோ வழியில் பேராசை காட்டுவாங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் அக்கறையாகவும் இருங்கள். காசு இருந்தால் இடம் வாங்கி போடுங்கள், நகை வாங்கி போடுங்கள், பேங்கில் போட்டு வையுங்கள். ஏற்கனவே நீங்கள் கொடுத்து நிறைய ஏமாந்தது பத்தாதா, இனிமேலும் உஷாராக இருங்கள். பெண்களால் ஒரு அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்காது, எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள். தகாத உறவுகளை, இல்லீகல் உறவுகளை கட் பண்ணி விடுங்கள். இது உங்களுக்கு நட்பு நல்லது. சமுதாயத்தில் ஒரு மதிப்பு, அந்தஸ்து உயரும். ஒரு தலைவராக வாய்ப்பு, ஒரு கவுன்சிலராக வாய்ப்பு, ஒரு அரசியலில் ஒரு ஜொலிக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த 2026 ஒரு சாதகமாக ஆண்டாக உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான மேன்மையும் தரப்போகிறது. திருமணமாக இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் தாமதமாக லேட்டாக திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் இருப்பவர்களும் சிறப்பாக இருக்கிறது. உடனடியாக புத்திர பாக்கியம் 2026 ஆரம்பத்திலேயே ஒரு வாய்ப்பு காத்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களால் முடிந்தாலும் 4 பேர் உதவி பண்ணி பாருங்கள். உங்கள் கர்மா குறையும், படிப்படியாக குறையும். ஆலய வழிபாடு, பிரதோஷம் சிவன் வழிபாடு சென்று பாருங்கள். எவ்வளோ கர்மா இருந்தாலும், பித்திரு தோஷம் இருந்தாலும் குறையும். காரிய தடைகளெல்லாம் குறையும். கும்பராசிக்காரர்கள் முக்கியமாக இந்த கோபுர தரிசனம் பார்த்தாலே உங்களுக்கு சிறப்பு. கோயிலுக்கு போகும்போது முக்கியமாக நீங்கள் முதல்ல கோபுரத்தை தரிசனம் பண்ணி வணங்குங்கள். கலசத்தை வணங்குங்கள். கலச வழிபாடு, யாகம் எங்கே நடக்கிறோ அங்கே சென்று கலந்து கொள்ளுங்கள். சாமிக்கு திருமணம் எங்கே நடக்கிறோ அதை கலந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு எவ்வளவோ ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்க அவசியப்படுறவங்களாம் கூட இந்த முருகர் கோயிலில் நடக்கும் பெருமாள் கல்யாணம், முருகர் கல்யாணம், ராமர் கல்யாணம், இந்த மாதிரி கல்யாணம்லாம் பார்க்கும்போது வேலை வாய்ப்பும் சரி, திருமணம் ஆகாமல் இருப்பவங்களுக்கு கல்யாணமும் நடக்கும். இதை நீங்கள் எங்கேயாவது இருக்கும்போது அந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தும் போது உங்களுக்கு திருமணம் கைகூடும். நீண்ட நாள் திருமணம்லாம் கைகூடி வரும். உங்களுக்கு சொந்தத்தில் பெண்ணுக்கு அமைய வாய்ப்பு இல்லை. மகர ராசி அன்பர்கள் வெளியில் தான் நீங்கள் பொண்ணு பார்க்கணும். குடும்ப காதல் கை கூட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு மட்டுமே காதல் ஃபெயிலியர் ஆகும். அதனால் நீங்கள் காதல் கல்யாணம் நல்லாக சிறப்பாகவும் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. நல்ல ஒரு திருப்பு முனையாக அமையப் போகிறது. வாழ்க்கையில் எவ்வளவோ ஏமாந்து அவமானப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் மீண்டும் வரப்போகிறது. ஏழை சனியில் அனைத்து சுபகாரியங்களும் நடக்கும். வீடு கட்டலாம், கல்யாணம் பண்ணலாம், இடம் வாங்கலாம், எப்படி அனைத்து சுபகாரியங்களும் நடக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். சனி பகவான் திருநள்ளாறு ஒரு முறை சென்று வாருங்கள். அனைத்தும் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.